ஒரு நாளில் பல மணித்தியாலங்கள் பேசிய உறவுகளுடன் கூட பேசவே முடியாமல் பல நாட்களாக இருந்து கனத்த இதயத்துடன் மிகவும் வேதனையின் உச்சத்தில் இந்த பதிவு. எத்தனை காலமாக சேர்த்த சொத்துக்கள், எத்தனை ஆசையாக கட்டிய வீடுகள், எத்தனை ஆவலோடு வாங்கிய வாகனங்கள், எத்தனை கனவுகளோடு வளர்த்த பிள்ளைகள், எல்லாமே ஒரே நொடியில் மண்ணுக்குள் மண்ணாய் போனதே. நிரந்தரமற்ற இந்த வாழ்வில் எதுவும் நிரந்தரமில்லை, எதுவும் கடந்து போகும் என இயற்கை எங்களுக்கு பாடம் புகட்டிவிட்டு சென்றது. இலங்கை தீவில் இம்முறை பதிவான அனர்த்தங்களில் இதயத்தை நொறுக்கிய, கண்களை குளமாக்கிய, ஒவ்வொருவரின் மனதையும் ரணமாக்கிய மிகவும் சோகமான சம்பவம் என்றால் அது ரம்புக்களவில் உள்ள ஒரு குக்கிராமத்தில் நடந்த பேரழிவுதான். இது ஒரு செய்தியோ சம்பவமோ அல்ல, ஒட்டுமொத்த கிராமத்தையும் உயிர் பலி கொடுத்த வரலாறு. அந்த பகுதியையே உலுக்கி போட்ட சம்பவம் அல்லது சாட்சி மட்டும் இல்லை, இது எமது தேசத்தின் என்றும் அழியாத துயர வடு. இது குழந்தைகளின் மழலை சிரிப்புகள், குடும்பத்தாரின் பாசப்பொக்கியம், அனைவரின் கனவுகளும் அந்த தலைமுறையையே மண்ணோடு மண்ணாக புதைத்து போனது. அத்தனை உயிர்கள் புதையுண்டு அதிலிருந்து மீட்கப்பட்டது ஒரு சில உயிர்களின் உடல்கள் மட்டுமே. இதுவே வேதனையின் உச்சமாக இருக்கிறது. இன்னும் தோண்டி எடுக்க முடியாத சடலங்கள் இதைவிட சொல்ல முடியாத வேதனையை அளிக்கிறது. அவர்கள் புதைந்த இடமே புனிதமானது என அங்கேயே அவர்கள் நிரந்தரமாக உறங்கட்டும் என்ற நிசப்தமான வேண்டுதல் அது. அந்த ரம்புக்கள குக்கிராமம் இனி ஒரு வரலாற்று அடையாள சின்னமாகவே பார்க்கப்படுமா? இது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ ஊர்கள் மண்ணுக்குள் மண்ணாக புதைந்து விட்டது. எத்தனையோ உடல்கள் தோண்டி எடுக்க முடியாமல் போனதும் வேதனை உச்சமாகவே இருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பே 21 பேரை பலிகொண்ட அதே கொத்மலை ரம்போட பகுதியில் மீண்டும் ஒரு கிராமம் அங்கும் புதையுண்டு போனது. அதனை பற்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை. இறைவா, இந்த ஏழைகளுக்கு தான் எத்தனை சோதனை! மண்ணுக்குள் புதையுண்ட மனிதர்கள் அவர்கள் மனிதர்கள் அல்ல, இந்த தேசத்தின் பொக்கிஷங்கள், இந்த தேசத்தின் இதயங்கள். அந்த இதயங்களின் அர்ப்பணிப்பே மீண்டும் இந்த தேசம் தலை நிமிர. இந்த தேசத்தின் வரலாற்று சின்னங்கள் அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம். அவர்களது குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிப்போம். ஓம் சாந்தி.